ஒரு நுவார் எஃபெக்ட்ல ஜாஸி மியூசிக்கோட ஒரு கிளாசிக் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னா இந்த படம் பாருங்க, எலிவேட்டர் டு த கேலோஸ். லூவிஸ் மால் இவர் ஒரு பிரெஞ்சு டைரக்டர். இவருடைய முதல் படம் தான் இது. இவர் கூட இணைஞ்சு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது மைல்ஸ் டேவிஸ். இவருடைய மியூசிக் கேட்டா அப்படி இருக்கும். நைட்டு மழை வரும்போது ரூஃப்ல போய் உட்காந்து இவருடைய மியூசிக்கை மைல்டாக போட்டு விட்டு சிப்பாக சிப் பண்ணா அதுதான் என் லைஃப். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஜூலியன் இவர் தான் மெயின். இவர் ஒரு பிளான் பண்றாரு. என்னன்னா, இவருடைய பாஸை மர்டர் பண்ணிட்டு அதை சூசைடா மாத்துறாரு. ஏன்னா பாஸோடைய ஒய்ஃபுக்கும் இவருக்கும் லவ். அதனால தான் என்னன்னா, பக்காவா பிளான் பண்ணவர் லிஃப்ட்ல மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டிக்கிறாருன்னா, இவர் மர்டர் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இவர் ஏறின ரோப் அங்கேயே இருக்குது. அதை எடுக்கலான்ட்டு உள்ள போனவர் தான் லிஃப்ட்ல மாட்டிக்கிறாரு. இவர் லிஃப்ட்ல மாட்டி இருக்கும்போது இவரை தேடி ஃப்ளாரன்ஸ், அதாவது இவருடைய லவ்வர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா சுத்துறாங்க. இந்த சமயத்துல ஒரு லவ் பேர்ட்ஸ் ஜூலியனோட காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. போனவங்க சில சம்பவங்கள்லாம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு சின்ன மிஸ்டேக் போதும் ஒரு பக்காவான பிளானை சொதப்ப. இவர் மட்டும் அந்த ரோப்பை எடுத்துட்டு வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, சுமூகமா முடிஞ்சிருக்கும். ஆனா பிளான் படி நடக்கல. படத்துல ஜூலியனும் ஃப்ளாரன்ஸும் சேர்ந்து ஒரு காட்சி கூட இல்லை. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ்வை அழகா நமக்குள்ள கடத்திருக்காங்க. ஃப்ளாரன்ஸ் ஜூலியனை தேடி பாரிஸ் ஸ்ட்ரீட்ல நைட் ஃபுல்லா மலையில தேடுறாங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா கேப்சர் பண்ணியிருக்காங்க. கூடவே மைல்ஸ் டேவிஸோடைய ட்ரம்பட்டும் சம்பவம் பண்ணுது. இந்த படம் பிரெஞ்சு சினிமாலேயே ஒரு நியூவாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே இந்த படம் மாதிரியே நேச்சுரல் லைட்டிங்ல இந்த எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படங்கள் எடுத்தாங்க. ஃப்ளாரன்ஸ் ஒரு ஹை கிளாஸான ஆளு. பாரிஸ்ல தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் வெறிச்சு வெறிச்சு பார்ப்பானுங்க. ஏன் இப்படி பாக்குறானுங்கன்னு அப்ப புரியல, பின்னாடி தான் அது புரிஞ்சுது. அதே மாதிரி அந்த டீன்ஸ் கார் ஆட்டை போட்டு அந்த இளமை துள்ளலோடைய ஜாலியாக போவாங்க. அங்கே போய் ஒரு 2 ஜெர்மன்ஸ் கூட அவங்க கூட சேர்ந்து சரக்கெல்லாம் அடித்து அங்கே சில சம்பவங்கள் ஆகும். அதெல்லாம் ஆகும்போது ஜூலியன் இங்கே லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருப்பான். இந்த மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் படமே போகும். ஜூலியன் லிஃப்ட்டில் மாட்டும்போதே எப்படா அவன் இதுல இருந்து தப்பிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே தான் படம் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டியை. என்னன்னா, அடுத்தடுத்து வேற வேற நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் ஜூலியனை தேடி பாரிஸ் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கா. இன்னொரு சைடு பார்த்தா போலீஸ் தேடுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லவ்வர்ஸ் வேற சம்பவம் பண்ணி வளர்த்து வச்சிருக்காங்க. இப்படி எல்லாமே துண்டு துண்டா இருக்குது. ஆனா இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது. அதுதான் இந்த படம். இவங்களுடைய அஃபேரை ஒரு லஸ்டா காட்டாம பொயட்ரியா காட்டியிருக்காங்க. ஒரு அட்டகாசமான கிரைம் த்ரில்லரு. 91 மினிட்ஸ் ஓடுது. கண்டிப்பா பாருங்க, படம் போறதே தெரியாது. இந்த மாதிரி பிரெஞ்சு கிளாசிக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. நானும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன். பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் சொல்லுங்க. மெர்சி.